ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எவ்வாறு நெகட்டிவ் எதிர்மறையான சென்டென்ஸாகவும் கொஸ்டின் அதை வைத்து எவ்வாறு கேள்வி கேட்கலாம் அது பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னரே நான் அப்லோட் பண்ணிய வீடியோவில் பார்த்தது போல் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை 2 வகைகளாக பிரிக்கலாம். டைப் 1, டைப் 2. டைப் 1 ஆனது ஆம், இஸ், ஆவை மட்டும் கொண்டதாக இருக்கும். டைப் 2 ஆனது வேர்ப்ஸ் வினை சொற்களை வைத்ததாக இருக்கும். இப்போ நாம் டைப் 1க்குரிய அதாவது ஆம், இஸ், ஆவை மட்டும் வைத்து எவ்வாறு நெகட்டிவ் அண்ட் கொஸ்டினுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். வழமை போலவே சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய பார்ட் 1 வீடியோவில் டைப் 1ஐ பற்றி முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதனை தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளுங்க. அப்போதான் இந்த பாடம் தொடர்பாக உங்களுக்கு முழுமையான தெளிவான ஒரு ஐடியா ஒன்று வரும். நம்ம முன்னரே பார்த்தது போல் சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸில் சிங்குலருக்கு என்ன வரும்? ஐ ஆம், யூ ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ். ப்ளூரலுக்கு we are, you are, they are. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு அருகில் எவ்வாறு ஏமிஸாவை எழுதுவது, ஏமிஸாவை வைத்து எவ்வாறு சென்டென்ஸ் அமைப்பது போன்ற பல்வேறு விடயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிய வீடியோவாகத்தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய பார்ட் 1 வீடியோ உள்ளது. ஸோ அது கிளியராக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ நாம் படிக்க போகிறது ரொம்பவே ஈஸி. சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை நெகட்டிவுக்கு மாற்றன்னு சொன்னால் முதல்ல நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்ன? நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒரு விடயத்தை மறுக்கின்றதாக இருக்கும். ஒரு கருத்தில் சொல்லுவதை எதிர்மறையான கருத்திற்கு மாற்றுவது தான் நெகட்டிவ். சுருக்கமாக வைத்து கொண்டால் இல்லை அப்படிங்கிற பொருள்படும். உதாரணமாக பார்த்தால் அந்த பூ அழகானது அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த பூ அழகானது இல்லை அப்படின்னு மறுக்கின்றது தான் நெகட்டிவ். இதனை இங்கிலீஷில் சொல்லும் போது நம்ம இல்லை அப்படின்னு மறுக்கிறதுக்கு நாட் அப்படிங்கிறத சேர்த்து கூறுவோம். அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸை எவ்வாறு நெகட்டிவ்க்கு மாற்றலாம் அப்படின்னு சொன்னால் ஆம், இஸ், ஆக்கு அருகில் நாட் அப்படிங்கிறத சேர்த்தாலே போதும். எவ்வாறு வரும்? ஐ ஆம் அப்படின்னு சொன்னால் ஆமுக்கு அருகில் நொட்டை சேர்க்க வேண்டும். எவ்வாறு? ஐ ஆம் நாட். யூ ஆர் அப்படிங்கிறதுல ஆக்கு அருகில் நொட்டை சேர்க்க வேண்டும். யூ ஆர் நாட். அதே போல் ஹீ இஸ் அப்படின்னு சொன்னால் இஸ்ஸுக்கு அருகில் நாட். ஹீ இஸ் நாட். ஷீ இஸ் நாட். இட் இஸ் நாட். அதே போல தான் ப்ளூரலுக்கும் we are not, you are not, they are not. அப்போ நாம் இங்கே என்ன செய்திருக்கோம்? am, is, ஆக்கு அருகில் நொட்டை சேர்த்து நெகட்டிவாக மாற்றிருக்கோம். அதே தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸை எழுதும் போதும் am, is, ஆக்கு அருகில் not அப்படிங்கிறத சேர்த்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றுவோம். எவ்வாறு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். வழமை போல் ஒரு சென்டென்ஸை எழுதும் போது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அதே ஆர்டரில் தான் எழுத போகின்றோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்த்தோம்னு சொன்னால் நான் ஒரு ஆசிரியர். ஐ ஆம் அ டீச்சர். நான் ஒரு ஆசிரியர் இல்லை அப்படிங்கிறத நெகட்டிவ் இல்லை என்று சேர்த்து சொல்லுவது. அப்போ இங்கே எவ்வாறு நம்ம ஆம் அ டீச்சரை நெகட்டிவ்க்கு மாற்றலாம்? ஆமுக்கு அருகில் நாட் அப்படிங்கிறத சேர்த்தால் போதும். எவ்வாறு வரும்? ஐ ஆம் நாட் அ டீச்சர். ஐ ஆம் நாட் அ டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட். அவன் ஒரு நல்ல நண்பன். அவன் ஒரு நல்ல நண்பன் இல்லை அப்படி எவ்வாறு மாற்றுவோம்? இஸ்ஸுக்கு அருகில் நொட்டை சேர்ப்பதன் மூலமாக மாற்றலாம். ஹீ இஸ் நாட் அ குட் ஃப்ரெண்ட். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் எவ்வாறு சொல்லுவோம்? யூ ஆர் பிரெட்டி. அப்போ நீங்கள் அழகாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆக்கு அருகில் நாட் அப்படிங்கிறத சேர்ப்போம். யூ ஆர் நாட் பிரெட்டி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னு சொன்னால் அவர்கள் புத்திசாலிகள் எவ்வாறு சொல்லலாம்? தே ஆர் கிளவர்.
அவர்கள் புத்திசாலிகள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஆக்கு அருகில் நொட்டை சேர்த்து தே ஆர் நாட் கிளவர் அப்படின்னு சொல்லுவோம். தென்னை மரம் உயரமானது. த coconut ட்ரீ இஸ் டால். தென்னை மரம் உயரமானது அல்ல. எவ்வாறு எழுதலாம்? த coconut ட்ரீ இஸ் நாட் டால். மேரியும் சோஃபியும் சகோதரிகள். மேரி அண்ட் சோஃபி ஆர் சிஸ்டர்ஸ். மேரியும் சோஃபியும் சகோதரிகள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி அண்ட் சோஃபி ஆர் நாட் சிஸ்டர்ஸ். ஒரு சென்டென்ஸை நாம் நெகட்டிவாக மாற்றன்னு சொன்னால் ஆம் நாட், இஸ் நாட், ஆர் நாட் அப்படின்னு ஆம் இஸ் ஆக்கு அருகில் நொட்டை சேர்ப்பதன் மூலமாக மாற்றலாம். நாம் ஒரு சென்டென்ஸை எழுதும்போது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் SVO என்ற ஓர்டரில் தான் எழுதுவோம். அதே இது நெகட்டிவாக மாற்றும் போது அந்த சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்குரிய ஆம் இஸ் ஆக்கு அருகில் நொட்டை சேர்த்து சப்ஜெக்ட், வேர்ப், நாட், ஆப்ஜெக்ட் போன்ற ஓர்டரில் எழுதுவோம். எவ்வாறு வரும்? SV நாட் O அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் நாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எவ்வாறு கொஸ்டின் அமைக்கலாம் அல்லது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸுக்குரிய சென்டென்ஸை எவ்வாறு கொஸ்டினுக்கு மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோம். கொஸ்டின் கேள்வியை கேட்பதற்கு ஆம் இஸ் ஆவை முதல்ல கொண்டு வரணும். எவ்வாறு வரும் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஐ ஆம் அப்படின்னு வருதுன்னு சொன்னால் கொஸ்டினாக மாற்றுவதற்கு ஆமை மட்டும் முன்னுக்கு கொண்டு வருவோம். அப்போ எவ்வாறு வரும்? ஆம் ஐ. நல்லா ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர் கேபிட்டலாக வரும். அதே போல் எண்டிங்கில் இறுதியில் கொஸ்டினாக இருந்தால் கொஸ்டின் மார்க்கும், சென்டென்ஸ் ஒரு வசனமாக இருந்ததுன்னு சொன்னால் ஃபுல் ஸ்டெப்பும் வைப்போம். இப்போ நாம் ஐ ஆம் அப்படிங்கிறத ஆம் ஐ அப்படின்னு சொல்லி கொஸ்டினுக்கு மாற்றோம். அதனால் ஆம் அப்படிங்கிறதுல ஏ கேபிட்டல்லையும் இறுதியில் கொஸ்டின் மார்க்கும் போடுவோம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு எவ்வாறு வரும் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் அப்படிங்கிறதுல ஆவை முன்னுக்கு கொண்டு ஆர் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ இஸ் அப்படின்னு சொன்னால் இஸ்ஸை முன்னுக்கு கொண்டு இஸ் ஹீ. அதே போல் ஷீ இஸ் ஷீ என்றும் இட் இஸ் இட் என்றும் மாற்றுவோம். அதே போல் ப்ளூரலுக்கு எழுதும் போது ஆவை முன்னுக்கு கொண்டு ஆ வி, ஆ யூ, ஆ தே என்று மாற்றுவோம். அப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு கொஸ்டினுக்கு மாற்றும் போது ஆம் அல்லது இஸ் அல்லது ஆவோட சப்ஜெக்ட் ப்ரொனவுனை எழுதினோம்னு சொன்னால் சரி. இப்போ நம்ம எவ்வாறு சென்டென்ஸை கொஸ்டினுக்கு மாற்றலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சென்டென்ஸ் எழுதும் போது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் SVO என்ற ஓர்டரில் தான் எழுதுவோம். அதே நீங்கள் கொஸ்டினுக்கு மாற்றும் போது ஆம் இஸ் ஆ போன்ற வேர்ப்ஸை முன்னுக்கு கொண்டு வரப்படியால் வேர்ப், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் VSO என்கின்ற ஓர்டரில் மாற்றப் போகின்றோம். முன்னரே பார்த்த சென்டென்சஸ் ஆன ஐ ஆம் அ டீச்சர், ஹீ இஸ் அ குட் ஃப்ரெண்ட், யூ ஆர் பிரிட்டி, தே ஆர் கிளவர், த coconut ட்ரீ இஸ் டால், மேரி அண்ட் சோஃபியா சிஸ்டர்ஸ் போன்றவற்றை தான் கொஸ்டினுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். கொஸ்டினுக்கு சேஞ்ச் பண்ணும்போது ஆம் இஸ் ஆமை முன்னுக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு சொன்னேன். ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு சொன்னால் ஆமை முன்னுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னால் am I a teacher, நான் ஒரு ஆசிரியரா அப்படின்னு கேட்போம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் he is a good friend. அப்போ இஸ்ஸை முன்னுக்கு கொண்டு இஸ் he a good friend, அவன் ஒரு நல்ல நண்பனா அப்படின்னு கேட்கலாம். you are pretty, ஆவை முன்னுக்கு கொண்டு are you pretty, நீங்கள் அழகானவரா அப்படின்னு கேட்கலாம். they are clever, ஆவை முன்னுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னால் are they clever, அவர்கள் கட்டிக்காரர்களா அப்படின்னு கேட்போம். the coconut tree is tall, is the coconut tree tall, தென்னை மரம் உயரமானதா என்று கேட்போம்.
Mary and Sophie are sisters. Are Mary and Sophie sisters? மேரியும் சோஃபியும் சகோதரிகளா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டைப் பண்ணக்கூடிய, அதாவது ஆம் இஸ்ஸாவை வைத்து கொஸ்டின் கேட்கும் போது ஆம் இஸ் ஆ முதலில் வரும், அடுத்து சப்ஜெக்ட், அதற்கடுத்து ஒப்ஜெக்ட் என்ற ஓர்டரில் வரும். சென்டென்ஸை எழுதும் போது சப்ஜெக்ட், வேர்ப், ஒப்ஜெக்ட் SVO என்கின்ற ஓர்டரில் வர சென்டென்ஸ் கொஸ்டினாக மாற்றும் போது வேர்ப், சப்ஜெக்ட், ஒப்ஜெக்ட் VSO என்கின்ற ஓர்டரில் வரும். ஆம் இஸ் ஆவை வைத்து கேள்வி கேட்கும் போது எஸ் அல்லது நோ, ஆம் அல்லது இல்லை என்ற ஆன்சர் விடைதான் வரும். இன்றைய பாடத்தின் சம்மரி சுருக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு ஆம் இஸ்ஸாவை எழுதும் போது அதற்கு அருகில் நாட் என்பதை சேர்த்து நெகட்டிவாக மாற்றலாம். ஐ ஆம் நாட், யூ ஆர் நாட், he is not, she is not, it is not, we are not, you are not, they are not. Question கேள்விக்கு மாற்றும் போது am இஸ்ஸாவை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். Am I, are you, is he, is she, is it, are we, are you, are they. சென்டென்ஸில் எவ்வாறு வரும் அப்படிங்கிறத முதலில் சென்டென்ஸையும் அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸையும் அதுக்கடுத்து கொஸ்டினுக்கு எவ்வாறு மாற்றி எழுதலாம் என்பதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஆம் அ டீச்சர். ஐ ஆம் நாட் அ டீச்சர். am I a teacher? நெக்ஸ்ட் ஒன், he is a good friend. he is not a good friend. is he a good friend? You are pretty. You are not pretty. Are you pretty? They are clever. They are not clever. Are they clever? The coconut tree is tall. The coconut tree is not tall. Is the coconut tree tall? Mary and Sophie are sisters. Mary and Sophie are not sisters. Are Mary and Sophie sisters? இன்றைய லெசன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொமெண்ட்ஸில் கேட்டுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆம் இஸ்ஸாவை பயன்படுத்தி கொஸ்டின் கேட்கும் போது அதற்கு எவ்வாறு பதில் கூறலாம், ஷார்ட் ஆன்சர் சுருக்கமாக எவ்வாறு கூறலாம் அல்லது முழுமையாக ஃபுல் ஆன்சராக எவ்வாறு கொடுக்கலாம் என்பதை பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.